குடும்பமாக புத்தாண்டில் நிறைய வாக்குறுதிகள் எடுப்போங்க. ரெசல்யூஷன் போடுவோம். புதிய சொத்து வாங்கணும், கடனை அடைக்கணும், சேவிங்கை கொஞ்சம் கூட பெருக்கணும், கொஞ்சம் உடல் எடையை குறைக்கணும், இப்படிலாம் நிறைய ரெசல்யூஷன் போடுவோம். ஒரு பெற்றோராக உங்களுடைய பேரண்டிங்கை கொஞ்சம் கூட இந்த வருடத்தில் இம்ப்ரூவ் ஆக்குறதுக்கு சில ரெசல்யூஷனை உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். உங்களுடைய குடும்ப சூழலுக்கும் உங்களுடைய குழந்தையுடைய தன்மைக்கும் ஏற்ப எது முக்கியமாக உங்களுக்கு இந்த வருடத்தில் கடைபிடிக்கணும்னு தோணுதோ அதில் 2-3 கடைபிடிங்க. உங்களுடைய பேரண்டிங் ஸ்டைல் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை இந்த வருடம் காணும். முதலாவதாக உங்கள் குழந்தை ஒரு அடம் பிடிச்சாலோ கோபப்பட்டாலோ சும்மா இருறா அப்படி சொல்லி அதட்டாமல் என்னப்பா ஆச்சு அப்படி சொல்லி அக்கறையாக விசாரிக்கலாங்க. ரெண்டாவது, உங்கள் குழந்தைய மார்க்குன்னு சொல்லி மார்க்கை பற்றி மட்டுமே பேசி அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் அந்த குழந்தையுடைய மனசையும் கவனிக்கலாங்க. அந்த குழந்தை படிப்பை பற்றி பயப்படுதா அல்லது சிரமப்படுதா அப்படிங்கிற அந்த குழந்தையுடைய மனசை கவனிச்சிங்கன்னா குழந்தைக்கு பிடிச்ச ஆசை பெற்றோரை மாறலாங்க. மூணாவது, உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட பேச வரும்போது மொபைலை சைலண்ட் பண்ணுறது அல்லது கீழே வைக்கலாங்க. நாலாவது, குழந்தைகிட்ட எப்போவும் நான் சொல்கிறத செய்யடா அப்படி சொல்லி கட்டளை போடாமல் நீ சொல்ல வர்றத சொல்லு, உன் மனசில் கிடக்கிறத சொல்லு அப்படி சொல்லி குழந்தைக்கு முதல்ல செவி கொடுக்கலாங்க. அஞ்சாவது, நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க, உங்களுக்கு குழந்தை மேலே கோபமே வந்தாலும், அதுவும் மலை போல கோபம் வந்தாலும் கை நீட்டி அடிக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஒரு சபதம் எடுக்கலாங்க. ஆறாவது, உங்கள் குழந்தைக்கு வீட்டு பாடம் செய்ய உதவி செய்யும்போது ஒரு டீச்சர் போல் கடுகடுப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு நண்பரை போல் அந்த குழந்தைக்கு அந்த வீட்டு பாடத்தை செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிற சப்போர்ட் பண்ணுறவங்கள உங்களை கொஞ்சம் தாழ்த்தலாங்க. உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படி சொல்லி அக்கறையாக கேட்குறத ஒரு தீர்மானம் எடுக்கலாங்க. நீங்கள் வேலைக்கு போகிற பெற்றோராக இருந்தாலும் தினமும் முழு நேரமும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியாட்டாலும் 10 நிமிடமாவது குவாலிட்டியான அன்பான ஒரு உடனிருப்பை நீங்கள் கொடுக்கலாங்க. இந்த வருடம் உங்கள் குழந்தைய மற்ற குழந்தைகளோட மதிப்பெண்லையும் சரி பரிசு வாங்குறதுலையும் சரி ஒப்பிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாங்க. மற்ற வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய மதிப்பெண் அல்லது பரிசுகளை பற்றி விசாரித்து மற்ற குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் அதிக அட்டென்ஷனை கொடுக்கறத விட உங்கள் குழந்தையுடைய முன்னேற்றத்துக்கு அதிக ஆதரவை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாங்க. இந்த வருடம் குழந்தைகிட்ட நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீங்களோ அதை நீங்களே ரோல் மாடலாக இருந்து குழந்தைக்கு காமிக்கலாங்க. குழந்தை கோபத்தை குறைக்கணும்னா நீங்கள் எப்படி கோபத்தை பொறுமையாக கையாண்டு அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. குழந்தை விளையாடும் போது தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காம குழந்தை கூட சேர்ந்து விளையாடி குழந்தைக்கு எதாவது புதுசாக கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கற்றுக் கொடுக்கலாட்டும் குழந்தை கூட சேர்ந்து விளையாடுனீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் குறிப்பாக அப்பாவாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை தாழ்த்தி உங்கள் குழந்தையோட சேர்ந்து இந்த ஆண்டு விளையாடுறதா ஒரு தீர்மானம் எடுக்கலாங்க. குழந்தை அதிகமாக திட்டுறதையும் கோபப்படுறதையும் குறைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கதையாவது நான் சொல்லுவேன் அல்லது நல்ல தலைவர்களது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை என் குழந்தைக்கு நரேட் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஒரு முடிவு எடுக்கலாங்க. குழந்தை அழும்போது அல்லது கோபப்படும் போது சும்மா ட்ராமா போடாத என்ன அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய அந்த உணர்வை புறக்கணிக்காம அந்த குழந்தையுடைய அந்த உணர்வை மதித்து கவனமாக செவி கொடுக்கலாங்க. நான் ஒரு பிஸி பேரண்ட் அப்படிங்கிற ஒரு பேட்சை கலத்தி வச்சுக்கிட்டு குழந்தைக்கு கொஞ்சம் குவாலிட்டியான டைமை கொடுக்குற பெற்றோரை நீங்கள் மாறலாங்க. குறிப்பாக அப்பாக்கள் இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது உங்கள் குழந்தைய பார்த்து உன் மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கிறேன், நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லலாங்க. உன்னால் எனக்கு டென்ஷன், உன்னால் எனக்கு தலைவலி, உன்னால் எனக்கு அவமானம், இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை இந்த ஆண்டு முழுவதும் விடமாட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கலாங்க. குழந்தைகிட்ட ரொம்ப டெரராக நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொன்னால் அம்மா அல்லது அப்பாவை பார்த்தாலே பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்கள் குழந்தை மனசில் இருந்ததுன்னா அதை இந்த வருஷத்தில் மாற்றி அம்மாவுக்கிட்ட அல்லது அப்பாக்கிட்ட நான் சேஃபாக ஃபீல் பண்ணலாம், என் மனசில் இருக்கிறத அவங்கள்ட்ட தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. குழந்தை மதிப்பெண்கள் குறைவாக எடுத்துகிட்டு வந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு போட்டியில் தோற்றாலும் ஏன் அன்பு குறையாது, நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னுடைய சப்போர்ட்டாக கடைசி வரை நிற்பேன் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்கிறதா ஒரு தீர்மானம் எடுக்கலாங்க. குழந்தைக்கு நிறைய பாக்கெட் மணி கொடுக்கறதோட அல்லது நிறைய கிஃப்ட் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறதோட திருப்திப்படாமல் குழந்தை காலத்துக்கு மறக்காத வகையில் சூப்பரான நினைவுகள் அந்த குழந்தைக்கு கொடுப்பேன். அந்த குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போகிறதா இருக்கலாம் அல்லது அந்த குழந்தைகிட்ட அன்பாக பேசுகிறதா இருக்கலாம் அல்லது குழந்தை செய்கிற ஒரு தப்பை பெருந்தன்மையோடு மன்னிக்கிறதா இருக்கலாம். இப்படி குழந்தை வளர்ந்த பிறகும் நினச்சி பார்க்கும்போது நினைவில் நிற்கிற வகையில் சிறப்பான அனுபவங்களை கொடுப்பேன் அப்படி சொல்லி தீர்மானம் எடுக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் அம்மாவாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலாரம் போல் செயல்படாமல், ஒரு சமையல் அம்மாவாக செயல்படாமல், நர்சம்மாவாக செயல்படாமல்
ஒரு டீச்சர் போல செயல்படாம ஒரு ரியல் அம்மாவா, அமைதியான அம்மாவா, அன்பான அம்மாவா உங்க குழந்தைகிட்ட நடக்கிறதுக்கு நீங்க தீர்மானம் எடுக்கலாங்க. ஏன்னா ஒரு அம்மா அமைதியாகும் போது, ஒரு அம்மா மகிழ்ச்சியா இருக்கும்போது அந்த குடும்பமே அமைதியாகுது, அந்த குடும்பம் மகிழ்ச்சி ஆகுதுங்க. அடுத்ததான் உங்க குழந்தைகிட்ட எங்க காலத்துலலாம் அல்லது நான் சின்ன பிள்ளையில எப்படி நடந்தேன் அப்படி சொல்லி உங்களுடைய சொந்த கதைகளை ரொம்ப அறிவுரையா சொல்றத கொஞ்சம் குறைக்கலாங்க. நான் உங்களுக்கு முன்மொழிந்த இந்த ரெசல்யூஷன்களில் இந்த ஆண்டு நீங்க எதை கடைபிடிக்க போறீங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த ஒரு ரெசல்யூஷனை எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. கண்டிப்பாக அதை வாசித்து உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பெற்றோருக்கு அனுப்பி வைங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா இந்த ஆண்டு இன்னும் பல நல்ல பெற்றோர்களை உருவாக்குற ஒரு நல்ல பணியில இணையலாங்க. ஆக ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திக்கலாம். நன்றி.